ஒரே பிறவியில் புத்தத்துவம் பெற்ற திபெத் மகாயோகி மிலரேபா. கானம் 55. லிகோர் ஷாரு எனும் சீட துறவன் மிலரேபாவை உலகளாவிய சம்பிரதாயங்களை பழகிக் கொள்ளுமாறு அவ்வாறு பழகிக் கொள்வதினால் சிறந்த படிப்பாளர்களை தம் பக்கம் ஈர்த்து கொள்ளலாம் என்று கருத்துரைத்தான். அதற்கு மிலரேபா அக்கருத்தை ஏற்கவில்லை. தனது குருவின் வழிகாட்டுதலின்படி எப்பொழுதும் தூர தேசங்களில் வாழும்படி அறிவுறுத்தியுள்ளதை கூறினார். லிகோர் ஷாரு விற்காக இவ்வாறு பாடினார். வழிகாட்டியான என் குருநாதர் மார்பாவை வணங்கி நமஸ்கரிக்கின்றேன். புகழ் என்பது எதிரொலித்த சத்தம், அது நிரந்தரம் அல்ல என்பதை கிரகித்தேன். எல்லா கவனங்களையும் முயற்சிகளையும் எடுத்தறிந்தேன். நான் துறவு வாழ்க்கையை தள்ளி வைக்கவில்லை. எனக்கு எவ்வளவு மதிப்பு கிடைத்திருந்தாலும் அதனோடு நான் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருப்பேன். எல்லா பொருட்களும் பிரம்மை என்று அறிந்து கொண்டு நான் பெற்றுள்ள செல்வங்களை எறிந்துவிட்டேன். போராடி சம்பாதித்த செல்வங்களின் மீதுள்ள என் பற்று அர்த்தமற்றது. என் தொண்டர்கள் அனைவரும் மாயை என்று உணர்ந்தேன். எனக்கு மானிட தொடர்பின் மீது எத்தகையான சம்பந்தமும் இல்லை. நான் எங்கு வேண்டுமென்றாலும் அங்கு பயணிப்பேன். போலியான பண்டிதர்கள் போல் அல்லாது விவேகத்துடன் இருப்பேன். மேலும் தடையாக இருக்க மாட்டேன். எனக்கு எத்தகையான பதவி புகழ் இருப்பினும் அதனோடு நான் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருப்பேன். எனக்கு ஆசைகள் மற்றும் துன்பங்கள் எல்லாம் சமமென்று கிரகித்தேன். மோகம் மற்றும் வெறுப்பு என்ற பாச கயிற்றை கத்தரித்தேன். எனக்கு துணையாக எவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருப்பேன். சகஜ நிலையை பேச்சால் வர்ணிக்க இயலாது. எப்படி இருந்தாலும் சித்தாந்தங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பது, அது வெறும் குழப்ப நிலையில் நம்மை நிறுத்தியவாறே. சங்கிலியை அறுக்க தெரிந்தவனுக்கு அது தெரியும். நான் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருப்பேன். என் இதயத்தில் பெரிய ஒளி உள்ளது. என் மதியில் எத்தனை சிந்தனைகள் சுழன்றாலும் அது என்றும் புனிதம் மாறாமல் இருப்பதை நான் கண்டேன். எல்லா காரணங்களை மற்றும் பரிசீலனைகளை ஒதுக்கி வைத்தால் எதை நான் கேட்கின்றேனோ மற்றும் சொல்கின்றேனோ அதனோடு நான் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருப்பேன். கானம் 56. ரேசுங்பா தனது குஷ்ட வியாதியை குணப்படுத்திக் கொள்ள இந்தியாவிற்கு சென்றான். தான் செல்வதற்கு முன்பாக மிலரேபா தியானம் செய்கின்ற குகையை மண்ணால் மூடிவிட்டான். ரேசுங்பா தனது வியாதியை குணப்படுத்தி கொண்டு திரும்பி வருகையில் அக்கிராம மக்கள் யோகி மிலரேபாவை பல நாட்களாக காணவில்லை என்று கூறினார்கள். அப்பொழுது ரேசுங்பா குகை அருகே சென்று எத்தகையான மாற்றமும் இல்லாத தான் எவ்விதமாக கட்டினானோ அதே விதமாகவே உள்ளது. அக்குகையை மூடி மறைத்த சுவரானது எத்தகு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. மண் சுவரை இடித்தான். ஆனால் மிலரேபா தியான நிலையிலேயே இருந்தார். அவர் ரேசுங்பாவை வரவேற்று இவ்வாறு பாடத் தொடங்கினார். கருணையின் வடிவமான என் குருநாதர் மார்பாவின் பாத கமலங்களுக்கு வணக்கம். நான் என் சொந்தங்களை விட்டுவிட்டேன். ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். நான் என் நாட்டின் மீதான பற்றை விட்டுவிட்டேன். ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். இப்பிரதேசத்தோடு எனக்கு எத்தகையான பந்தமும் இல்லை. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். நான் இல்லத்திற்கும் மற்றும் சம்சாரத்திற்கும் ஒட்டி அணையவில்லை. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். எனக்கு இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம். ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். தர்மம் என்ற மிகச்சிறந்த செல்வம் என்னிடம் உள்ளது. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். எனக்கு சொத்துக்கள் மீதான கவலை இல்லை. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். எப்பொருளாயினும் தொலைத்து விடுவேனோ என்ற பயமில்லை எனக்கு. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். ஒன்றுமில்லாமல் போய்விடுவேனோ என்ற பயமில்லை எனக்கு. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். நான் மனதை குறித்து எல்லாம் தெரிந்து கொண்டேன். ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். நான் என் தொண்டர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற விடாப்பிடியான எண்ணம் எனக்கில்லை. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். நான் பலவீனமாக இல்லை. மேலும் சோர்வடையவும் மாட்டேன். ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். நான் எதையும் தயாரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். நான் எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்தும் எடுத்து கூறியும் வருகின்றேன். ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். எனக்கு எங்கும் செல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். எனக்கு யமன் வரும் என்ற யோசனை வந்தாலும் பயமில்லை. ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். கொள்ளையர்கள் வழிப்பறி
கொலைக்காரர்கள் திருடர்கள் என்னை பீடிப்பதில்லை, ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். தர்மத்தை கடைபிடிப்பதிலுள்ள நியமங்கள் அனைத்தையும் நான் பின்பற்றினேன், ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். தீய வினைகள் செய்வதை கைவிட்டேன், பாவங்களை விட்டுவிட்டேன், ஆகையால் நான் ஆனந்தமாக உள்ளேன். யோக்கியமான பாதையில் நான் நடக்கின்றேன். நான் வெறுப்பு மற்றும் தீங்கிழைப்பதை விடுத்தேன். நான் கர்வம் மற்றும் பொறாமைகளை தொலைத்தேன். ஜட உலகில் உள்ள 8 ஒழுங்கற்ற பாவனைகளை சரியாக புரிந்து கொண்டேன். பேரமைதி மற்றும் சமநிலையில் நான் உள்ளேன். மனதை மனதோடு கண்காணிக்கின்றேன். எனக்கு ஆசை மற்றும் பயம் ஏதும் இல்லை. எத்தகையான ஒளி கோலத்தையும் நான் ஒட்டியில்லை. ஆனந்த விஸ்வம் எல்லாம் பறந்து விரிந்துள்ள ஞானம் ஆகியுள்ளேன். நான் சமநிலையில் அபாரமான சகஜ நிலையுடன் இருப்பேன். நான் 6 சைத்தன்ய நிலைகள் 3 அவற்றின் சகஜ நிலையை அடைந்துள்ள நிலையில் இருக்கின்றேன். நான் 5 பிரகாசமான துவாரங்கள் 4 இணைந்து ஒன்றான ஆனந்தத்தில் இருக்கின்றேன். வந்து போகும் மனதை நிறுத்தியதனால் நான் ஆனந்தமாக உள்ளேன். நான் அளவான மகிழ்ச்சியில் மற்றும் ஆனந்தத்தில் உள்ளேன். இது மிகவும் உல்லாசத்துடன் கூடிய பாடல். இப்பாடலுடன் என் குருநாதருக்கும் மற்றும் திரி ரத்தினங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி எனக்கு வேறெந்த சந்தோஷமும் அவசியமில்லை. புத்தர் மற்றும் குருவின் தயவால் உணவு மற்றும் வஸ்திரங்கள் என் தொண்டர்கள் மூலமாக கிடைக்கின்றன. தீய பழக்கங்கள் மற்றும் பாவ செயல்கள் இல்லை என்னிடத்தில். நான் மரண தருவாயிலும் ஆனந்தமாக இருப்பேன். எல்லா நற்பணிகள் மற்றும் நற்குணங்களுடன் யோக தத்துவத்தை அனுபவித்தபடி நான் உண்மையில் மிக்க ஆனந்தத்துடன் இருக்கின்றேன். ஆனால் ரேசுங்பா, நீ எவ்வாறு இருக்கின்றாய்? உன் ஆசை நிறைவேறியதா? நான் வாழும் வரை ஆனந்தத்துடன் இருப்பேன். 8 ஒழுங்கற்ற பாவனைகள்: லாபம், நஷ்டம், புகழ்தல், இகழ்தல், கௌரவம், பரிகாசம், இன்பம், துன்பம். 2 ஒளி கோலம்: பார்ப்பதற்கு ஒளிமயமான பிரம்மையுடன் கூடிய பௌதீக பூமி. 3 6 சைத்தன்ய நிலைகள்: கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம் மற்றும் மனதிற்கு தொடர்புடைய விழிப்புணர்வுகள். 4 5 பிரகாசமான துவாரங்கள் பஞ்சேந்திரியங்களுக்கு தொடர்புடைய தடைகள். கானம் 57. நேபாள் நாட்டின் ராஜ பிரதிநிதி ஒருவன் முதன் முறையாக மிலரேபாவை சந்தித்தான். அவன் மிலரேபாவிடமுள்ள பொருட்களைக் கண்டு ஆச்சரியத்துடன் வியந்து நின்றான். அவரை தீவிரமாக விமர்சித்தபடி இவ்வாறு கேட்டான்: நீங்கள் நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவை உட்கொள்ளாவிடில் வாழ்வது மிக கடினம் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு இருக்க வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் இவ்வாறு ஒதுக்குவது அவசியமா? இதற்கு பதிலுரையாக மிலரேபா இவ்வாறு கூறினார்: நான் ஒரு திபத் யோகி மிலரேபா. எப்பொருளும் இல்லை, உரியவை, அதாவது துன்பங்கள் இல்லை என்று அர்த்தம். என் பாடலை இப்பொழுது கேளுங்கள். நான் என் புனிதமான என் குருமார்களை நமஸ்கரிக்கின்றேன். என்னை மிலரேபா என்று அழைப்பார்கள். ஏதோ சொத்துக்களை சேமிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை, ஆகையால் நான் பணத்தை சேமிக்கவில்லை. முதலில் நான் கவலை கொள்ளவில்லை, ஏனென்றால் அது பணம் நான் ஆக்கிக் கொள்ளவில்லை. இறுதியிலும் நான் கவலை கொள்ள மாட்டேன், ஏனென்றால் நான் அதனை மறைத்து கொள்ளவில்லை. செல்வங்கள் என்னிடம் இல்லாமல் இருப்பது மிக்க நன்மை. மேலும் ஆனந்தத்துடன் உள்ளேன். சக மனிதர்களோடு உற்றார் உறவினர்களோடு பந்த பிணைப்புடன் இல்லை. நான் அவர்களின் உறவில் அன்பை எதிர்பார்க்க மாட்டேன். நான் துன்புறுவதில்லை, ஏனென்றால் மனதில் வைத்து கொண்டு தொங்க மாட்டேன். பிறகு நான் எந்த சண்டை சச்சரவிற்காக கவலைப்படுவதில்லை. இறுதியில் பிரிந்து விடுவோம் என்றும் நான் கவலைப்படுவதில்லை. சக மனிதர்களோடு சொந்தம் கொண்டாடுவதை விட இது மிகவும் நல்லதல்லவா? எனக்கு திமிர் மற்றும் ஆணவம் இல்லை. நான் புகழை எதிர்பார்ப்பதில்லை. முதலில் நான் கவலை கொள்வதில்லை, ஏனென்றால் அவைகள் தேவை என்பதில்லை. பிறகும் நான் கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் சொந்தமாக்கிக் கொள்ளும் எண்ணம் இல்லை. இறுதியிலும் நான் கவலைப்பட மாட்டேன், அவை கைவிட்டு போகும் என்று பயமில்லை. பேரும் புகழும் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேலானது. எனக்கு எந்த பிரதேசத்தின் மீதும் கோரிக்கை இல்லை. அதற்காக இங்குதான் இருக்க வேண்டும், அங்குதான் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்வதில்லை. முதலில் நான் கவலைப்படுவதில்லை, என் வீட்டை குறித்து சிந்திப்பதே இல்லை. பிறகும் நான் கவலைப்பட போவதில்லை. அதற்கான பலமான ஆசைகளும் எனக்கில்லை. இறுதி காலத்தில் அவைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற தவிப்பும் எனக்கில்லை. வீடு மற்றும் நிலம் இல்லாமல் இருப்பது என்பது மிகவும் உத்தமமானது. கானம் 58. டீன் என்ற இடத்திலிருந்து வந்த சில தொண்டர்கள் முறையற்ற மிலரேபாவின் நடவடிக்கைக்கு
அவர்கள் அவமானமாக கவலை கொண்டனர். அதற்கு பதிலிருக்கும் வகையில் அவர் இப்பாடலை பாடினார். நான் இந்த புனிதமான யோக தத்துவத்தில் கூடியிருந்ததிலிருந்து என் உற்றார் உறவினர்களை மறந்து போனேன். நீண்ட காலமாக புத்தரின் போதனைகளை போதித்து வருவதால் நான் உலகளாவிய விஷயங்களை மறந்து போனேன். பல காலமாக ஆசிரமத்தில் தங்கி இருந்ததினால் என் வினோதங்கள் அனைத்தையும் மறந்து போனேன். பல நாட்களாக குரங்குகளின் ஆட்டம் கொண்டாட்டத்தை பார்த்ததினால் செம்மறியாடுகள், ஆடுகள் மற்றும் பசுக்கள் குறித்து மறந்து போனேன். என்றிருந்தோ இந்த கூழாங்கற்களை பயன்படுத்தி வந்ததினால் வீட்டில் ஒலிக்கின்ற சத்தங்களை மறந்து போனேன். நீண்ட காலமாய் தனிமையில் இருந்த எனக்கு முதலாளியும் இல்லை, சேவகனும் இல்லை. நான் மரியாதைகளை மறந்து போனேன். நான் விரும்பிய வண்ணம் இருக்கிறேன். ஆகையால் ஜட வாழ்வின் வெட்கம், மானம் இவைகளை நான் மறந்துவிட்டேன். எப்பொழுதும் என் மனதிற்கு பிடித்தவாறு இருக்க பழகி கொண்டதினால் நான் எவ்வாறு மறைத்து வைப்பது என்பதை மறந்து போனேன். நீண்ட காலமாய் என்னுள் தியானக்கினி இருப்பதினால் அவ்வெப்பத்தினால் நான் உடைகளை அணிய மறந்து போனேன். வெகு காலங்களாய் பாகுபாடற்ற ஞானம் பயிற்சி செய்து வந்ததினால் பற்பல விதமான சிந்தனை ஓட்டங்களை நான் மறந்து போனேன். நான் இந்திரிய பேதங்களை மறந்து போனேன். ஆகையால் எனக்கு அனாவசியமான சிந்தனைகள் எழாது. இப்பனிரெண்டையும் மறந்து போனேன். இந்த நிலையில் இந்த யோகி உங்களுக்கு போதித்தான். ஓ பிரியமான தொண்டர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றவில்லையா? நான் இருமைகளை மருமைகளை ஒன்றாக்கினேன். இப்பொழுது நான் உங்கள் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க அவசியம் என்ன உள்ளது? எனக்கு பௌத்த தர்மம் தானாகவே பழக்கமாகிவிட்டது. ஜட உலகில் இருக்கும் உங்களுக்கு தர்மத்தை கடைபிடிப்பது மிக கடினம். என் விருப்பம் போல நான் வாழ்கிறேன். தேவையற்றவைகளை குறித்து நான் சிந்திப்பதில்லை. நீங்கள் அனைவரும் நினைக்கும் வெட்கம் மறைக்க மேலும் மோசத்தை தெரியப்படுத்துகிறது. எனக்கு நடிக்க வராது. 1. தியானாக்கினி. தியானம் செய்கின்ற போது சரீரத்தில் ஏற்படும் சூடு. 2. இந்திரிய பேதம், பஞ்சேந்திரியங்களுக்கும் உள்ள வேறுபாடு. கானம் 59. ஒருமுறை தொண்டர்களின் கூட்டத்தில் ஒரு இளைஞன் மிலரேப்பாவை இவ்வாறு கேட்டான். நாங்கள் உங்களின் போதனைகளை கேட்க வர எண்ணுகிறோம். தயை கூர்ந்து உங்கள் ஆலயம் எங்கு உள்ளது? உங்கள் நலன்களை எவர் பார்த்து கொள்வார்கள்? தெரிவியுங்கள். இதற்கு பதிலளிக்க மிலரேப்பா இவ்வாறு பாடத் தொடங்கினார். எனது ஆலயம் மனிதர்கள் நடமாடாத ஆசிரமம். ஸ்ரீ புருஷர்கள் அனைவரும் எனது தொண்டர்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளார்கள். நான் எங்கு செல்ல வேண்டுமோ, எங்கு தங்க வேண்டுமோ எவரும் அறியார். எந்த மனிதனும் சஞ்சரிக்காத குகைகளில் யோகியான நான் அங்கிருந்தபடி காணப்படுவேன். நான் சுமந்து செல்வது என் பயணத்தில் என் குருநாதர் உரைத்த போதனைகள் மட்டுமே. அவை பறவை இறகுகளை விட லேசானது. நான் என் தோள்களின் மீது வைத்து கொண்டு திரிவேன். அவை தங்கம் போல என் கைக்குள் அடங்கும். நான் அவற்றை எங்கு வேண்டுமென்றாலும் அங்கு கொண்டு வர முடியும். அரண்மனையை விட மிகவும் திடமானது. எத்தகையான ஆபத்து காலத்திலும் திடமாய் நிமிர்ந்து நிற்கும். 3 மாதம் மழை காலங்களிலும் நான் மகிழ்ச்சியாக வனத்தில் திரிவேன். 3 மாதம் கோடை காலங்களிலும் இப்பனிமலையின் மீது ஆனந்தமாய் இருக்க முடியும். 3 மாத வசந்த காலங்களிலும் ஆனந்தமாய் இருக்க முடியும். 3 மாத இலையுதிர் காலங்களிலும் நான் ஆனந்தமாய் பிச்சைக்காக திரிவேன். எங்கள் குரு போதித்த போதனையுடன் என் மனதை என்றென்றும் மகிழ்ச்சியுடன் இருக்க வைப்பேன். நேபாள் நாட்டின் நூல் ஆடைகளை அணிவதினால் என் சரீரம் எப்பொழுதும் ஆனந்தமாய் இருக்கும். நான் அனைத்தையும் சம்பாதித்து கொண்ட பிறகு எல்லாம் என்னிடம் உள்ளதற்கு எனக்கு மிகவும் ஆனந்தமாக உள்ளது. கானம் 60. மிலரேப்பா ஞானான் தொண்டர்கள் தங்களோடு நிரந்தரமாக தங்கிவிடுமாறு கேட்டுக்கொண்டார்கள். நான் இங்கு நீண்ட நாட்கள் வரையில் இருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க ஆசீர்வதிக்கின்றேன். நாம் ஒரு நல்ல நேரத்தில் சுபதினத்தில் தர்மத்திற்காக பாடுபடுவோம். நாம் அனைவரும் மற்றொரு முறை சந்திக்க வேண்டியுள்ளது என்று இவ்வாறு பாடினார். விசாலமான நீல ஆகாயத்தில் சூரிய சந்திரர்கள் சுழலுகின்றனர். அவர்களின் நிலைமாற்றம் காலத்தின் மாற்றத்தை சுட்டி காட்டுகிறது. ஓ நீல ஆகாயமே, உனக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்க விரும்புகிறேன். நான் சூரியன் சந்திரனைப் போல என் சந்தோஷத்திற்காக நான் 4 கண்டங்களுக்கு திருந்து வந்தேன். மலை சிகரத்தின் மேலே ஒரு சிறந்த பாறை உள்ளது. அதன் மீது பறவைகளின் அரசனான பருந்து வட்டமிட்டபடி பறந்து திரிந்தவாறு இருக்கும். பாறை மற்றும் பருந்துகளின் சந்திப்பு மற்றும் பிரிவு காலத்தின் மாற்றத்தை தெரிவிக்கின்றது. ஓ பிரியமான பாறையே, நன்றாக ஆரோக்கியமாக இரு. பறந்து விரிந்த ஆனந்த ஆகாயத்திற்குள் பருந்து பறந்து செல்லும். மின்னல் எதுவும் உன்னை தாக்காமல் இருக்கட்டும். நான் எந்த பந்தங்களிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நல்ல நலமும் உள்ளத்துடனும் தர்மத்துடன் நான் விரைவில் சந்திப்போம். சாங் நதியின் கீழ் பொன்னிற கண்களுடைய மீன்கள் நீந்துகின்றன. அவற்றின் சந்திப்பு மற்றும் பிரிவு கால மாற்றத்தை தெரிவிக்கிறது.
ஓ நதியே, நன்றாக ஆரோக்கியமாக இரு. நான் மீனைப் போல கங்கை நதிக்குள் மாற்றத்திற்காக செல்கிறேன். நீரை பாய்ச்சுபவர்கள் உன்னை காய வைக்காமல் இருக்கட்டும். மீனை பிடிப்பவர்களின் வலையில் நான் சிக்காமல் இருக்கட்டும். நல்ல நலமும் வளத்துடனும் வரத்துடனும் தர்மத்துடன் நாம் விரைவில் சந்திப்போம். இந்த அழகான தோட்டத்தில் பூத்த மலர்கள், அதன் ஒளிவட்டங்கள், அதனை சுற்றித் திரியும் பார்ஷிய தும்பிகள், அவற்றின் சந்திப்பு மற்றும் பிரிவு கால மாற்றத்தை தெரிவிக்கிறது. ஓ பிரியமான மலரே, நன்றாக ஆரோக்கியமாக இரு. நான் பூக்கின்ற ஆனந்தத்துடன் கங்கை நதி போல பார்த்து கொண்டிருப்பேன். புயல் உன்னை தாக்காமல் இருக்கட்டும். பலத்த காற்று வீசி நான் விழாமல் இருக்கட்டும். நல்ல நலமும் வளத்துடனும் தர்மத்துடன் நாம் விரைவில் சந்திப்போம். சுற்றி திரியும் மிலரேப்பாவாகிய நான் ஞானுக்கு சேர்ந்த விசுவாசமுடைய தொண்டர்கள். அவர்களின் சந்திப்பு மற்றும் பிரிவு கால மாற்றத்தை குறிக்கிறது. ஓ பிரியமான தொண்டர்களே, நல்ல ஆயுளுடன் ஆரோக்கியமாக இருங்கள். நான் என் வினோதத்திற்காக அவ்வாறு தொலைதூர பர்வதங்களின் மீது திருந்து வருவேன். யோகியான நான் மேலும் அபிவிருத்தி பெற்று வருவேன். என் தொண்டர்களாகிய நீங்கள் அனைவரும் தீர்க்க ஆயுளுடன் வாழுங்கள். நல்ல நலமும் வளத்துடனும் தர்மத்திற்காக நாம் விரைவில் சந்திப்போம். 4 கண்டங்கள், பூமி, நீர், அக்னி மற்றும் காற்று என்று 4 கண்டங்கள். முற்றும். ஓம்.